सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा आचार्य पदेहि कृत सर्व वेदांत सिद्धांत सार संग्रहम கிரந்தம் பார்த்துட்டு இருக்கோம். அத்தியாசத்தை பத்தியும் மாயையை பத்தியும் விஸ்தாரமாக பார்த்து கொண்டிருக்கிறோம். 490 ஸ்லோகங்கள் ஆயிடுது. கடைசியா போன வாரம் என்ன பார்த்தோம் அப்படின்னாக்க 488வது ஸ்லோகத்துல ஆத்மோபாதேஹே அவித்யாயா அஸ்தி சக்தித்வயம் மஹதே விக்ஷேப ஆவృத்திஸ்சேதி யாப்யாம் சம்சார ஆத்மனஹ. மனிதர்களுடைய ப்ராப்ளத்துக்கு காரணம் என்ன? சம்சாரத்துல மாட்டிட்டு அவஸ்தைப்படுறாங்க. சம்சாரத்துல மாட்டிட்டு அவஸ்தைப்படுறதுக்கு காரணம் என்ன? அவனுடைய அவித்யை, இக்னரன்ஸ் தான் காரணம். அந்த இக்னரன்ஸ் அப்படின்னு ஒரு மீடியம் ஒண்ணு அதோட அந்த ஆத்மாவோட சேர்ந்ததுனால என்ன ஆச்சு, அந்த அவித்யைக்கு 2 விதமான சக்திகள் இருக்கு. நம்மளுடைய ignorance has got 2 types of power. அது என்ன பவர் அப்படின்னு கேட்டா, ஒண்ணு ஆவரண சக்தி, மறைக்கக்கூடியதான ஒரு பவர். இன்னொன்னு என்ன தெரியுமா? ஒண்ணு இன்னொன்னா காட்டுகிற பவர். நம்மளுடைய இக்னரன்ஸ்க்கு நீங்க யோசிச்சு பாருங்க. ஒண்ணு அது தெரியல, இன்னொன்னு எது தெரியுதோ அதை ஒண்ணு இன்னொன்னா பாக்குறது, விக்ஷேபமா பாக்குறது. அதுக்கு ஆவரண சக்தி, விக்ஷேப சக்தி அப்படின்றது. ஆவரணம் அப்படின்னா மறைக்கிறது. நம்மளுடைய ஆத்மா என்னன்னு நமக்கு தெரியாம மறைக்கக்கூடியதான ஒரு சக்தி இருக்கு. அந்த என்னுடைய இக்னரன்ஸுக்கு இன்னொன்னு தப்புக்கு இல்லாததை இருக்கா மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணி காமிக்கக்கூடியதான ஒரு சக்தி இருக்கு. இதுதான் நம்ம ஆரம்பத்துல இருந்து வேற வேற எக்ஸாம்பிள் மூலமாக கயத்துல பாம்பு எல்லாம் நம்ம சொல்லிட்டே இருக்கோம். அகம் அப்படின்றத நம்ம புரிந்து கொள்ளாததுனால நான் என்பதே எனக்கு புரிந்து கொள்ளவில்லை. நான் எதையோ ஐயன்னு நினைக்கிறேன் இல்லையா? அந்த இந்த ஐ இந்த உடம்புக்கு எனக்கு சம்பந்தமே இல்லை அப்படின்ற அந்த நிலை இருக்கும் பொழுது நான் இந்த பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ் போய் நான் நினைக்கிறேன். அது எதனால நினைக்கிறேன்? அந்த ஆத்மா தெரியாததுனால நினைக்கிறேன். அது மாத்திரம் இல்ல, இந்த பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஆம் ஹாப்பி, ஐ ஆம் அன்ஹாப்பி, ஐ ஆம் thirsty, ஐ ஆம் 75 kgs அப்படின்னு இந்த பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸோட ஐய ஐடென்டிஃபை பண்ணி வேற இருக்கு. விக்ஷேப சக்தி வேற இருக்கு. ஐ டு நாட் நோ ஆத்மா ஃபர்ஸ்ட் பிரச்சனை அதுதான். அது தெரிஞ்சாலே பாதி பிரச்சனை ஆயிருக்கும். அது தெரியாததுனால என்ன ஆச்சு, ஒண்ணு இன்னொன்னு. இதுதான் நான் அப்ரஹென்ஷன் அப்படின்னு சொன்னா ஆவரண சக்தி. மிஸ்அப்ரிஹென்ஷன் ஒண்ணு இன்னொன்னா பாக்குறது, அது வேற. 2 ப்ராப்ளத்துல இந்த அவித்யானது 2 ப்ராப்ளத்தை கொடுக்கிறது. விக்ஷேப சக்தி, ஆவரண சக்தி அப்படின்னு சொல்லிருக்கு அப்படின்னு 488ல சொன்னார். ஆத்மோபாதி அவித்யாயாக, அந்த அவித்யைக்கு சக்தி துவயமஸ்தி மகத்து, பெரிய சக்தி இருக்கு 2. அது என்ன? விக்ஷேபகா ஆவృத்திஷ்ச. விக்ஷேப சக்தின்னு ஒண்ணு இருக்கு, ஆவரண சக்தி அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இதனாலதான் இந்த ஆத்மாவுக்கு இந்த சம்சாரம்ன்ற தொல்லையானது ஏற்பட்டது. சம்சாரத்துல மாட்டிட்டு இவன் அவஸ்தைப்படலாம் அப்படின்னு சொல்லி 469ல அந்த ஆவரணம் அப்படின்றது எதனுடைய தெரியுமா? உலகத்துல இருக்கக்கூடிய பொருள்கள் எல்லாம் திரிகுணாத்மிகா, 3 விதமான குணத்தோட இருக்கிறது தான் உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா பொருளும். அது என்ன? சாத்விகம், ராஜசம், தாமசம் அப்படின்னு இருக்கு. எல்லாத்துலயும் இருக்கு. நம்ம விஸ்தாரமா பகவத்கீதையில இல்லையா இந்த குணத்திரய விபாகம் அப்படின்னு ஒரு சாப்டரே எழுதியிருக்கார். 18வது சாப்டர்ல
விசேஷமாக இந்த குணங்களை எல்லாம் அவர் சொல்ற சத்துவ குணமானது இல்லையா. பக்தியில கூட சத்துவ பக்தி இருக்கு, ராஜச பக்தி இருக்கு, தாமச பக்தி இருக்கு. இப்ப பாக்குறோம் இல்லையா, ரொம்ப பரவாயில்ல சார் அப்புறம் பாத்துக்கலாம்னு சொல்லக்கூடியது, கேர்லெஸ்னஸ், சோம்பேறித்தனம், இதுக்கெல்லாம் காரணமா இருக்கக்கூடியது இந்த தாமச பக்தி, தாமசமாக இருக்கக்கூடிய நிலை. அதுக்கப்புறம் ராஜசிக், ஒரேடியா விரதம் ஒண்ணுமே சாப்பிடாம இருக்கிறது, ஒண்ணுமே போகாம இருக்கிறது, எல்லாம் ராஜசிக்கான பக்தி. சில பேர் எப்படி பண்ணா சாத்வீகமான பக்தி, நல்ல எண்ணங்கள், நல்ல இப்படி எல்லாம் இருக்கு உலகத்துல. ஆகாரம் எடுத்துட்டீங்கன்னாக்க சாத்வீகமான ஆகாரத்தை சாப்பிட்டா நல்ல எண்ணங்கள்லாம் வருது. ரஜசிக்கான சாப்பாடை சாப்பிட்டான்னாக்கா அவருக்கு எண்ணங்கள் மாறுகின்றது. தாமசிக்கான அப்புறம் சோம்பேறித்தனமானது வருகிறது. இப்படி எந்த காரியம் பண்ணாலும் சரி அதுல இந்த 3 குணங்கள் இருக்கு. இப்படி இருக்கக்கூடியதுல இந்த அவித்யைக்கு இந்த ஆவரண சக்தி அப்படின்னு ஒண்ணு எப்படி வந்தது, இந்த இக்னரன்ஸுக்கு எப்படி இந்த சக்தி வந்தது அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி பண்ணோம்னா அது தமோ குணத்தினால வந்தது. ஃபண்டமெண்டலி தமோ குணம் இருக்கு, அதனால வந்தது. ஆவருத்திஹி தமசஹா சக்திஹி தத்திஹி ஆவரண காரணம். ரொம்ப அழகா சொன்னார். ஆவரணம் என்பது தமோ குணத்தினுடைய சக்திப்பா. அதுதான் தமோ குணம் தான் இந்த மறைப்பதற்கு காரணம். இந்த தமோ குணமானது ஆத்மாவை அவனை அறிய விடாமல் தடுத்து விட்டது அப்படின்னாரு. இதைத்தான் மூலாவித்யா இதிசா புரோக்தா யயா சம்மோஹிதம் ஜெகத் இல்லையா. இந்த ஆவரண சக்தியை தான் மூலாவித்யா அப்படின்னு சொல்றோம். இதுதான் எல்லாத்துக்கும் மூல காரணமாக இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய அஞ்ஞானம் அதுதான். அதனாலதான் மோகத்தை அடைகிறான். எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியாமல் மோகத்தை அடைகிறான். அது பாருங்க, இது படித்தவனை கூட ஏமாத்துகிறது. அவ்வளவு சக்தி இருக்கு இந்த ஆவரண சக்தி இருக்க மனிதர்களுக்கு. விவேகனாபி அதியௌக்திகோபி கிருதாத்ம தத்துவோபி ச பண்டிதோபி. விவேகம் உள்ளவனாக இருந்தால் கூட அவனுக்கும் இந்த தான் ஆத்மான்னு தெரியல, எதையோ ஆத்மான்னு நினைச்சிட்டு அவன் இங்கிலீஷ்ல எதையோ சொல்லிட்டு இருக்கான், அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம். யுக்திதா நல்ல புத்திசாலியா யுக்தியா பேசக்கூடியவரா இருந்தாலும் அவருக்கு இந்த லோக்கல்ல இருக்கக்கூடிய லாஜிக்கு இந்த இதெல்லாம் தெரியுறத தவிர தன்னை பத்தியதான ஒரு இக்னரன்ஸ் இருக்குன்னு தெரியாமையே அவர் தெரியா மாதிரி பேசியிருக்காரு. என்ன பண்றது இல்லையா. அது மட்டும் இல்ல, ஸ்ருதாத்ம தத்துவோபி, நல்ல ஆத்ம தத்துவங்களை எல்லாம் அறிந்தவனாக இருந்தாலும் சரி அவனும் இந்த ஆவரண சக்தியினால மாட்டிட்டு அவனுக்கும் கோபம் தாபம் எல்லாம் வந்துடுது இல்லையா. இப்படி எல்லாம் பண்டிதோபி, பண்டிதனாக இருந்தாலும் வரணும். இப்படி வித்வானாக இருந்தாலும் விவேக்கியாக இருந்தாலும் யுக்தியுக்தனாக இருந்தாலும் ஆத்ம தத்துவத்தை அறிந்தவனாக இருந்தாலும் இந்த ஆவரண சக்தியினால மறைக்கப்படுகிறது இந்த ஆத்ம ஞானமானது இல்லையா. அதனாலேயே இந்த ஆத்மாவை அவர்கள் அறிந்து கொள்வதில்லை. இந்தோ பரிதாபம் அப்படின்னு அப்படின்னு ஆவரண சக்தியை பத்தி சொன்னார். இப்ப இன்னைக்கு நாம பார்க்க வேண்டியது 4901 491. விக்ஷேபநாம்னி ரஜசஸ்து சக்திஹ பிரவிருத்தி ஹேதுஹ புருஷஸ்ய நித்யம் ஸ்தூலாதிலிங்காந்தமசேஷமேதத் யயா சதாத்மனி அசதேவ சூயதே. சத்து சித்து ஆனந்தம் இருக்கக்கூடிய இந்த ஆத்மாவில போய் இல்லையா, இதெல்லாம் சத்தா இருக்கக்கூடியது. இதுல போய் இதுல இல்லாததான விஷயங்களை எல்லாம் இவன் உண்டாக்கி அவஸ்தப்படுகிறான். பாம்பு அந்த கயர்ல போய் பாக்குறான். இங்க இருக்கிறது என்ன, சத்தம் என்ன, அங்க கயர்ல பாம்பை பாக்குற மாதிரி இவன் என்ன பண்றான், சத்தாக சத்து சித்த ஆனந்தமாக இருக்கக்கூடிய தன்னுடைய சொரூபமாக இருக்கக்கூடிய அந்த ஆத்மாவில அத ஸ்தூல சரீரமாகவும் நிஜ சரீரமாகவும் எல்லாம் இப்படி பாக்குறான். ஏன் இப்படி பாக்குறான் இல்லையா, அவனுக்கு ஆத்ம ஞானம் ஏற்படல. ஆத்ம ஞானம் ஏற்படல, சரி விட்டுட்டு போறதான்னு பார்த்தா அவன் எதையோ ஆத்மான்னு நினைக்கிறான். என்னுடைய பாடியை போய் ஆத்மான்னு நினைக்கிறான், மைண்ட போய் ஆத்மான்னு நினைக்கிறான், இன்டெலெக்ட போய் ஆத்மான்னு நினைக்கிறான். என்னத்தை சொல்றது பாருங்க, பிராணனை போய் ஆத்மான்னு நினைக்கிறான்.
இப்படியெல்லாம் விக்ஷேப சக்தி தான் வேலை செய்யறது. விக்ஷேப சக்தின்னா என்ன அர்த்தம் இல்லையா? ஒண்ணு இன்னொன்னா காட்டக்கூடியதான ஒரு சக்தி. ஆவரண சக்தி ஆத்மாவை மறைக்கக்கூடிய சக்தியாக இருந்தது, அது ஆவரண சக்தி. இந்த சக்தி எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா, ஒன்ன இன்னொன்னா காக்கக்கூடியது அந்த சக்தி. அது எப்படி? ரஜோகுணத்திலிருந்து பிறந்ததாக இது காணப்படுகிறது இல்லையா? ரஜோகுணம்னா என்ன? ராமயேஷ குரோதயேஷ ரஜோகுண சமுத்பவா. பகவத்கீதையில சொன்னார், காமம், குரோதம், லோகம், மோகம், மதம், மாத்சரியம், இந்த குணங்கள்லாம் எதனுடைய குணங்கள்? ஒரு மனுஷங்கிட்ட இருக்கக்கூடிய ரஜோகுணத்தினால இது தெரிகிறது. சத்துவகுணமாக இருந்தாருனாக்கா ஞானத்துல பிரவர்த்திப்பான். அவன் நல்ல விஷயங்கள், பூஜை, புனஸ்காரம், நல்ல ஃப்ரெண்ட்ஸ், சத் சங்கம், இப்படி பிரவர்த்திச்சானே ஆனால் அவனுக்கு சத்துவகுணம் மேலோங்கி இருக்கு. அவனுக்கு இப்படி காமம், குரோதம், இதுல பாட்டு, சினிமா இப்படி எல்லாம் போயிட்டு இருக்கான்னா ரஜோகுணத்தினால அவன் சொன்னான். ஆனா ஒண்ணுமே எல்லாமே எல்லாத்தையும் போஸ்ட்போன் பண்ணிட்டு சோம்பேறியாவே இருக்கான் இல்லையா? அதான் நாளைக்கு பாத்துக்கலாம் சார், சாயங்காலம் பாத்துக்கலாம் சார் அப்படின்னு பை நேச்சர் சில பேர் இருக்காங்க இல்லையா? இப்படி மனிதர்களுடைய குணங்கள் இருக்கு இல்லையா? இது இப்படி. ஆனால்தான் இந்த வர்ணத்தை சேர்ந்தவர்களுக்கு சத்துவ குணம் ஜாஸ்தி இருக்கு, ரெண்டும் ப்ரொபோர்ஷனலி குறைவா இருக்கு. அந்த ஜாதியை சேர்ந்தவனுக்கு ரஜோகுணம் ஜாஸ்தி இருக்கு, சத்துவ குணம் குறைவா இருக்கு, மனோ குணம் குறைவா இருக்கு. இன்னொரு ஜாதிக்கு இன்னொரு வர்ணத்துக்கு பார்த்தோம்னாக்க தமோ குணம் மேலோங்கி இருக்கிறது, சத்துவ குணமும் ரஜோகுணமும் குறைவா இருக்கு. இப்படி எல்லாம் நம்ம உலகத்துல பார்க்கக்கூடியது இருக்கு. இதுல இதுக்கெல்லாம் காரணம் என்ன? இந்த பிரவೃತ್ತಿ நிவೃத்திக்கு காரணம் விக்ஷேப சக்தி. இந்த விக்ஷேப சக்தியானது ரஜோகுணத்தினால வந்த சக்தி. எப்படி ஆவரண சக்தியானது தமோ குணத்திலிருந்து உண்டானதுன்னு சொல்லி புரிய வச்சாரோ, இப்ப அதே மாதிரி விக்ஷேப சக்தியானது ரஜோகுணத்துல உண்டாச்சு அப்படின்றத சொல்லுவார் 491வது ஸ்லோகத்துல. விக்ஷேபனாம்னி ரஜசஸ்து சக்தி. இந்த விக்ஷேபம் எனக்கூடிய சக்தி இருக்க, இந்த சக்தி ரஜசஹா து, ரஜசஹா சக்தி அப்படின்னு ரஜோகுணத்தினுடைய சக்தி அல்லவா? தூ அப்படின்னா ஆன் தி அதர் ஹேண்ட். ஆன் தி அதர் ஹேண்ட்னா என்ன அர்த்தம்? இதுக்கு முன்னாடி தமோ குணத்தினால ஆவரண சக்தி வந்தது, ரஜோ குணத்தினால இவனுக்கு விக்ஷேப சக்தியானது உண்டாச்சு அப்படின்னு. பிரவೃತ್ತಿ ஹேது புருஷஸ்ய நித்யம். அதுதான் எப்பொழுதும் இந்த புருஷனுடைய பிரவೃತ್ತಿக்கு காரணமா. இதை பண்ணலாம், அதை பண்ணலாம், அதை செய்யணும், இதை வாங்கணும், வாழ்க்கையில முன்னுக்கு வரணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், ஓஹோன்னு வரணும். இப்படி எல்லாம் இந்த பிரவೃத்திக்கெல்லாம் காரணம் என்ன? அந்த ஆக்டிவாக இருக்கக்கூடிய தன்மை. அது ரஜோகுணம் ஜாஸ்தியா இருக்கக்கூடியவர்களுக்கு தான் வருகிறது. அது பிரவೃத்திக்கு காரணமாக இருக்கின்றது அந்த ரஜோகுணம். நித்யம் புருஷஸ்ய பிரவೃತ್ತಿ ஹேது. இதுதான் எப்பொழுதும் புருஷனுடைய பிரவೃத்திக்கு காரணமாக இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளணும் நம்ம. சரி, ஸ்தூலாதிலிங்கான் தமசேஷமேதது. அதனால என்ன பண்ணா பாருங்க, இல்லாத இடத்துல எல்லாம் ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம், லிங்க சரீரம், அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம். இந்த கோஷங்கள் எல்லாம் என்ன? நத்திங் பட் என்னது இது அப்படின்னா ஸ்தூல சரீரம் இல்லையா? அகார உகார மகாரம்னு இதுதான் மாண்டூக்கிய உபநிஷத்துல சொல்லியிருக்கு இல்லையா? வேக்கிங் இல்லையா? நம்ம இண்டிவிஜுவலா இருந்தா வேக்கர், ட்ரீமர், ஸ்லீப்பர் அப்படின்னு 3 இல்லை. இதே டோட்டலா இருந்ததுன்னா ஜாகிரத் பிரபஞ்சம், சூக்ஷ்ம பிரபஞ்சம், காரண பிரபஞ்சம் அப்படின்னு இருக்கு. இப்படி எல்லாம் அந்த இல்லாத பொருள்கள், இல்லாத மித்தியாவான ஒரு உலகமானது எப்படி அது உண்மை மாதிரி அது மாறி பாருங்க இல்லையா? அது எப்படி? ஸ்தூலாதிலிங்காந்தம், ஸ்தூல சரீரத்துல ஆரம்பிச்சு லிங்க சரீரம் பர்யந்தம் அப்படின்னாரு. சரீரம், சூக்ஷ்ம சரீரம், லிங்க சரீரம். ஸ்தூல சரீரம்னா என்ன? நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் இல்லையா? அன்னமய கோஷம். இந்த அன்னத்திலிருந்து உண்டாகி அன்னத்திலேயே வாழ்ந்து அன்னத்திலேயே இருக்க கண்ணுக்கு தெரிகிற மாதிரி இருக்கக்கூடிய இந்த மனுஷனுடைய உடம்பு இருக்கு இல்லையா? இதுதான் ஸ்தூலமான இந்த உடம்பு இருக்க, இதுதான் ஸ்தூல சரீரம். எல்லாருக்கும் ஸ்தூலமான கண் இருக்கு, காது இருக்கு, மூக்கு இருக்கு, குளத்துக்கு கூட இருக்கு இல்லையா? ஆனா இதுவே வேலை செய்தது கண்ணு, காது, மூக்கு, நாக்கு எல்லாம் வேலை செஞ்சா
சூக்ஷ்மமான சக்தி அதுல இருக்கு இல்லையா? இதை நம்ம என்ன சொன்னா 5 ஞானேந்திரியங்கள், 5 பஞ்சபூதங்கள், 5 கர்மேந்திரியங்கள், புத்தி, மனசு, சித்தம், இப்படி 18 தத்துவங்கள். சில பேர் 17 தத்துவங்கள் புத்தியும் மனசையும் மாத்திரம் வச்சுண்டு இல்லையா? சில பேர் 19 தத்துவம் புத்தி, மனசு, சித்தம், அகங்காரம் அப்படின்னு வச்சுட்டு 18 படி இல்லையா? அதுக்கு மேல தத்துவமசி அப்படின்னு சபரிமலையில போட்டுட்டாங்க இல்லையா? இப்படி 18 விஷயங்கள், 17 விஷயங்கள், 19 விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்க. இதுதான் சூக்ஷ்ம சரீரம். அதற்கு பிறகு காரண சரீரம், இது லிங்க சரீரம்னு சொல்றது. இது கூட சேர்ந்து இல்லையா அந்த அஞ்ஞானமும் சேர்ந்து லிங்க சரீரம். இந்த லிங்க சரீரம் தான் இவன் ஒரு மனிதன் இறந்த பிறகு அவனுடைய பாடி மாத்திரம் தான் இங்க இருக்கு, அதை எரிச்சிருவாங்க. அந்த காதுக்குள்ள இருக்கு. ஸ்தூலமான சரீரமானது எரிக்கப்படுகிறது அல்லது புதைக்கப்படுகிறது அல்லது தண்ணியில போடப்படுகிறது. ஏதோ ஒண்ணு பண்றான் அந்த செத்து போனவன்னா அந்த பிரேதத்தை. ஆனா அவனுக்குள்ள இருந்த இந்த சூக்மம் லிங்க சரீரம் என்ன ஆகுது அப்படின்னாக்க அது மேல போகுது. இன்னொரு சரீரத்தை அது போய் அடையாம விடாது. அவன் பண்ண கர்மாவுக்கு தகுந்த மாதிரி அது எடுத்துத்தான் ஆகணும். இப்படி ஸ்தூலாதிலிங்காந்தமசேஷமே தத்து இல்லையா? ஸ்தூலாந்தி லிங்காந்தம் இது எல்லாமே எல்லாம் அசேஷம், பாக்கி இல்லாத எல்லாமே இல்ல. அங்க ஒண்ணு இது எல்லாமே என்ன பண்றது? சதாத்மனி அசதேவ சூயத்தே யா இல்லையா? என்ன பண்றது? எதனால அப்படி ஆறுது அப்படின்னாக்க இல்லாத ஒரு விஷயத்துல இருக்கா போல ஒண்ணு இருக்கிறது இல்லையா? இல்லாத விஷயத்துல இந்த லிங்க சரீரம், சூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம் எல்லாம் இருக்கா மாதிரி காண்பிக்கிறது. அதுதான் இவனுடைய பிரவೃத்திக்கு காரணமாக இருக்கு. அந்த பிரவೃத்திக்கு காரணமா இருக்கக்கூடிய அந்த சக்தி தான் விக்ஷேப சக்தி. அந்த விக்ஷேப சக்தி எங்க இருந்து வந்தது? ரஜோகுணத்தினால வந்தது அப்படின்னு ஆச்சாரியார் அப்படி புரிய வச்சார். அதுக்கு பிறகு 492வது ஸ்லோகம். நித்ராயதா புருஷம் அப்ரமத்தம் சமாவ்ருணோதி யமபி பிரதீசம் ததா வ்ருணோதி ஆவ்ருத்தி சக்திஹ அந்தஹ விக்ஷேப சக்திம் பரிஜృంభயந்தி. யதா அப்ரமத்தம் புருஷம் நித்ரா சமாவ்ருணோதி பிரதீசம் இல்லையா? பாருங்க, நித்ரா யதா புருஷம் அப்ரமத்தம் சமோவ்ருணோதி. எப்படி யதா புருஷம் இந்த மனிதனை இல்லையா? நித்ரா எப்படிப்பட்ட மனுஷன் இவன்? அப்பிரமத்தமான மனுஷன். பிரமாதம் அப்படின்னு அர்த்தம். சம்ஸ்கிருதத்துல, தமிழ்ல பிரமாதம்னா ரொம்ப வசதி. சம்ஸ்கிருதத்துல பிரமாதம்னா என்ன அர்த்தம்? கவனக்குறைவு அப்படின்னு அர்த்தம். செய்ய வேண்டிய காரியத்தை செய்யாமல் இருக்கக்கூடியவனுக்கு பேர் பெரிய பெரிய காரியத்துக்கு அந்த அந்த விஷயத்துக்கு பேர் பிரமாதம்னு பேரு இல்லையா? இப்படி கவனக்குறைவு யாருக்கு இருக்குல்லோ அவர்கள்லாம் பிரமாதம் இல்லையா? அது இவன் எப்படின்னா அப்பிரமத்தம். பிரமாத்தா அந்த பிரமாத்தா இல்ல, ரெண்டு தான். பிரமத்தமாக இருக்கக்கூடிய அப்பிரமத்தம் அப்படின்னாக்கா ரொம்ப கவனமோட இருக்கக்கூடிய புருஷன். இந்த கவனத்தோட இருக்கக்கூடிய புருஷனை கூட இந்த நல்ல கவனமா இருக்கான். நிறைய இன்னைக்கு மேட்ச் பார்க்கணும், எல்லா பிளானிங் எல்லாம் ஜம்முன்னு பண்ணி வச்சிருக்கான். எல்லாம் இன்னைக்கு படிக்கணும்னு ஒரு பிளான் பண்ணியிருக்காரு, எல்லாம் பண்றாரு. ஆனா இவரை அறியாம தூக்கம் வந்துடுறது. எப்படி அந்த நித்ரா தேவி ஆனவன் எவ்வளவு பவர்ஃபுல் லேடி பாருங்க. யார வேணாலும் அவ கவுப்பா இல்லையா? அந்த நித்ரா தேவி. யதா அப்பிரமத்தம் புருஷம் நித்ரா சமாவ்ருணோதி. எப்படி கவனமாக இருக்கக்கூடிய அந்த மனிதன், ஆக்டிவா இருக்கக்கூடிய அந்த மனிதனை கூட இந்த நித்ராவானது யதா சமாவ்ருணோதி அப்படியே அவனை மறைக்கிறது பாருங்க. அவனை மறைக்கிறதோ ததா அடுத்த லைன்ல போட்டுக்காங்க. ததா ஆவ்ருணோதி ஆவ்ருத்தி சக்தி. இப்படித்தான் இந்த ஆவரண சக்தியானது பிரதீசம் ஆத்மானம் ஆவ்ருணோதி, அவனுடைய ஆத்மாவை அப்படியே மூடி பண்ணிடுறது. மூடிட்டு அது என்ன பண்றது? ததா ஆவருத்த சக்தியே ஆவரணம். ஆவரண சக்தியானதுதான் அப்படி அவனை மறைக்கும்படி செய்தது. அந்த ஆத்ம ஞானத்தை எவ்வளவு கவனமாக இருந்தாலும் நிதிரையின் மூலமாக அவனுக்கு இக்னரன்ஸை கொண்டு வந்து சேர்த்துறது. அது
அந்தஹா விக்ஷேப சக்தி பரிஜிரும்பயந்தி. இது ஆவரண சக்தியினுடைய கதை. இன்னொன்னு ஒண்ணு இருக்கு பாருங்க. இந்த ஆவரண சக்தியினுடைய ஆஃப்ஷூட் என்ன தெரியுமா? விக்ஷேப சக்தி. அது என்ன பண்ண, உள்ளேந்து அந்த ஆத்மாவை பிரதீச்சமாக ஆக்குறது. உள்ளுக்குள்ள பிரத்யேக ஆத்மாவாக இருக்கு. அந்த பிரத்யேக ஆத்மாவை பிரதீச்சம் ஆத்மாவாக வெளிக்கிளம்பும்படியாக செய்கிறது. பரிஜிரும்பயந்தி, அப்படியே வெளிக்கிளம்பும்படி அந்த ஆத்மாவை சேர்த்து அவனை மறைக்கிறது. அவன் பாருங்க, ஆத்மாவை தெரியல அப்படின்னு சும்மா இல்லாம, எனக்கு எல்லாம் தெரியும், இந்த பாடி தான் சார் ஆத்மா, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது சார், நீங்க சாமி பூதங்கள்லாம் ஒண்ணும் கிடையாது, இந்த உலகத்தை நல்லா என்ஜாய் பண்ணுவோம், மேன் ஆர் பார்ன் டு ஈட் அண்ட் என்ஜாய், பாருங்க இருப்போம், நீங்க செத்து போகணும்னு ஒண்ணு இல்லை, அவ்வளவுதான், கரெக்டாக போச்சு. நீங்க சும்மா போய் ஒரு ஜென்ம கர்மா, இந்த குடும்பத்துல பிறக்கிறது, அந்த குடும்பத்துல பிறக்கிறது, இவனுக்கு சத்துவ குணம் ரஜா குணம் இதெல்லாம் தேவையில்லை சார், தான் ஒண்ணும் கிடையாது, பிறந்தான் அப்படியே இருந்தான், என்ஜாய் பண்ணான், செத்து போட்டான், அவ்வளவுதான் சார், விஷயத்தை முடிஞ்சிருக்கேன் சார் அப்படின்னு நினைக்க வைக்கிறது. பாருங்க, விக்ஷேப சக்தியானது எப்படி இந்த மனிதனை ஒண்ணு கிடக்க ஒண்ணு நினைக்க வைக்கிறது. பாருங்க, ஆத்மாவை மறைச்சது ஆவரண சக்தி, ஒண்ணு கிடக்க ஒண்ணு பண்ண வைக்கிறது விக்ஷேப சக்தி. ஆத்மாவை மறைத்தது ஆவரண சக்தி தமோ குணம், பொண்ணை இன்னொன்னாக காண வைக்கிறது எது? அது ரஜோகுணம் அப்படின்னு. அதான் விக்ஷேப சக்தி அப்படின்னாரு. சக்தியா மஹத்யா ஆவரணாபிதானயா சமாவிருத்தே சதி அமலஸ்வரூபே புமான் அனாத்மனி அகமேஷயேவ ஆத்மத்வ புத்திம் விததாதி மோஹாத். சக்தியா மஹத்யா ஆவரண அபிதானயா, அபிதானம் அப்படின்னுட்டு எடுத்துரைப்பது, பெயரு அப்படின்னு. ஆவரண அபிதானசிய, ஆவரணம் ஆவரணம் என்ற பெயர் உள்ளதான அந்த சக்தி, அது எப்படிப்பட்ட சக்தி? மகத்யா சக்தி. சக்தியா மகத்யா, மகத்தான ஒரு சக்தி. அந்த மகத்தான சக்தி என்ன தெரியுமா பண்றது? ஆத்மாவை கூட மறைக்கிறது. அந்த ஆத்மா எப்படி இருக்கு? அமலஸ்வரூபே, அமலமான ஸ்வரூபம், ஒரு மலமும் இல்லாத ஸ்வச்சமான தன்னுடைய ஆத்மா, சத்து சித்து ஆனந்த நித்திய சுத்த முக்த ஸ்வபாவத்தோட இருக்கக்கூடிய அந்த ஆத்மாவை சமாவிருத்தே சதி, சம்யக் ஆவிருத்தே சதி, நன்கு அது மறைக்கப்பட்ட காரணத்தினால இல்ல, அந்த சமயத்துல மறைக்கப்பட்டதே ஆனால் சதி, மறைக்கப்பட்டதே ஆனால் குமான் அனாத்மணி, அந்த சமயத்துல அவன் என்ன தெரியுமா பண்றான்? அனாத்மாவில போய் நான் எங்கெங்கயோ என் உயிர் சார், பையன்னா உசுறு சார், வைஃப்னா உசுறு சார், எனக்கு என்ன சொன்னா கூட பரவாயில்ல, எங்க ஸ்கூல் ஏதாவது சொன்னா எனக்கு கோபம் வரும் சார், எங்க ஊரை சொன்னா என்னால ஒத்துக்க முடியாது சார் அப்படின்னு. எப்படி பாருங்க, அவனுடைய அட்டாச்மெண்ட், அவனுக்கே இந்த பாடிக்கு வழி இல்லை, சம்பந்தம் இல்லைன்னு சொன்னா, அவன் அது மேல இருக்கக்கூடிய இல்லையா அந்த மனைவி அப்பா மகள் பாசம், இப்படி எல்லாம் இந்த பாசத்துல போய் மாட்டிண்டு இவ எல்லாரையும் அபிமானம் கொண்டு நான் நினைக்கிறான். நான் வேற, என் ஆத்மாவை புத்திரநாமாசி, வேற சார், அது வேற எந்த கான்டெக்ட்ல சொன்னதுன்றதை பத்தி கவலை இல்லாம, ஆத்மாவை புத்திரநாமம், என்னுடைய புத்திரன் யார்? நான் தான் சார் என் புத்திரன் அப்படின்னு சொல்லியிருக்காரு சார், இப்படி எல்லாம் சொல்றான். ஏன்பா உனக்கே இந்த பாடிக்கு ஒண்ணு இல்லை இல்ல, அதனாலதான் இவ சொல்றது புத்திரன் அப்படின்னு சொன்னாக்கா எல்லாரும் என்ன நினைப்பாங்க? ஃபாதர் திங்ஸ் தட் ஹி இஸ் தி ஓனர் ஆஃப் தி சன் அப்படின்னு நினைச்சுக்கிறார். நான் தானே பெற்றேன் அப்படின்னு அம்மா அப்பா கோபம் அவன் ஏதாவது பண்ணான். ஆனா ஆக்சுவலி என்ன, அவன் he has his own கர்மா தியரி எல்லாம் வந்திருக்கான். அவன் என்ன பண்ணா, உங்காத்துல வந்து பிறந்தான். யூ ஆர் ஒன்லி a custodian for him for some time. இதுதான் எல்லா பேரண்ட்ஸும் புரிஞ்சுக்கிறாங்க. ஆனா எல்லாரும் பேரண்ட்ஸ் என்ன பண்றாங்க? ஓனர்ஷிப்ப எதிர்பார்க்கறாங்க. அதனாலதான் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரும். அவன் என்ன பண்ணா, God was kind enough to give you an opportunity to bring him up, and God has given him an opportunity to take care of you at your last ages, late life-ல உங்களுக்கு காப்பாற்றலாம். இதுதான் நடக்கிறதே தவிர இதுல ஓனர்ஷிப், he is bound, you are bound to him அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் வந்து தவறான காரியங்கள் இல்லையா? அதனால இப்ப என்ன நினைக்கிறது அப்படின்னா,
அமலமாக சொரூபமாக இருக்கக்கூடிய அவன் இந்த ஆத்மாவுக்கே வழி இல்லாமல் ஆத்மாவுக்கு வேறாக இருக்கக்கூடிய அனாத்மாக்களில் எல்லாம் புமான் அனாத்மனி அகம் ஏஷகா நானே அவன் அப்படின்னு நினைச்சுட்டு ஐயத்தோட சேராது. அசங்கோஷயம் புருஷா ஆத்மா அசங்கஹா படிச்சு படிச்சு சொல்றது வேதங்கள்லாம். ஆனாலும் இந்த ஆத்மாவை எப்படி சங்கப்படுத்துறான் பாருங்க இல்லையா. ஐ ஆம் 75 kgs, ஐ ஆம் ஃபேர், ஐ ஆம் பிளாக் அப்படின்னா எங்க ஸ்தூல சரீரத்தோட சேர்ந்து ஐ சேரவே சேராது. அது சேராத அந்த ஐய கொண்டு போய் அன்னமய கோஷத்தோட சேர்ந்துட்டு ஐ ஆம் பிளாக், ஐ ஆம் 75 kgs அப்படின்னு அவ பாருங்க. அவனுடைய பிராணனுக்கு தாகம் எடுக்கிறது, பசிக்கிறது. அந்த சக்தியானது 1 மணி நேரம் ஆச்சுன்னா பசிக்கிறது இல்லையா. இவன் என்ன சொல்றான், அந்த ஐய கொண்டு போய் அதோட போட்டு ஐ ஆம் ஹங்கிரி, ஐ ஆம் தர்ஸ்டி அப்படின்னு சொல்றான். அது மாதிரி பாருங்க, மனசு ஹாப்பியா இருக்கும் கொஞ்ச நேரம், மனசுடைய சுபாவம் என்ன ஹாப்பியா இருக்கும், கொஞ்ச நேரம் அது டிப்ரெஸ்டா இருக்கும், அப்படித்தானே இருக்கும் அது மனசு. இவன் போய் அதோட சேர்ந்து ஐ ஆம் ஹாப்பி, ஐ எப்படி சேரும் மனசோட. ஆனா இவன் சேர்க்கிறான் ஐ ஆம் ஹாப்பி. போங்க சார், இது கூட புரியலையா உங்களுக்கு, வேற கோச்சிக்கிறான். ரைட்டா சார் பேசினா நம்மளை காண்டி நம்மள மக்கள்னு சொல்றான் இல்லையா. அவன் தன்னுடைய மனசோட ஐடென்டிஃபை பண்ணி ஐ ஆம் ஹாப்பி, ஐ ஆம் அன்ஹாப்பின்னு சொல்லிட்டு ஐ ஆம் அ மேல், ஐ ஆம் அ லாயர், ஐ ஆம் அன் இன்ஜினியர் அப்படின்னு சொல்லிட்டு விஞ்ஞானமய கோஷத்தோட சேர்ந்து சொல்றான். ஐ எப்படிப்பா சேரும் புத்தியோட, புத்தியே ஜடமாச்சேப்பா, மைண்டு கூட உங்களுடைய ரிஃப்ளெக்ஷன் தானப்பான்னா அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது இல்லையா. ஐ டோன்ட் நோ, ஐ ஸ்லெப்ட் இப்படின்னா ஆனந்தமய கோஷத்தோட சேர்ந்து ஐ ஆம் அப்படின்றான். ஐ டோன்ட் நோ அப்படின்ற ஒரு எண்ணத்தை ஐ போய் இதெல்லாம் சேருமா, சேராத ஐய, அசங்கமாக இருக்கக்கூடிய ஐயை இப்படி எல்லாம் சேர்த்து வைக்க போயிட்டு அவன் அனாத்மாவை போய் ஆத்மான்னு நினைச்சிட்டு அகம் ஏஷகா ஏவ, நான் இப்படித்தான் இருக்கிறேன், இதுதான் நான் அப்படின்னு சொல்றான். எதனால சொல்றான், மோகாத். தெரியல சார் அவனுக்கு என்ன பண்றது, எது ரைட்டு எது ராங்குன்னு தெரியாத ஒரு நிலையில இருக்கக்கூடிய பேர் என்ன அர்த்தம், மோகம் அப்படின்னு பேரு. மோகம்னா என்ன அர்த்தம், விவேகம் இல்லை, பிரித்து அறியும் ஆற்றல் இல்லாதவர்கள். அந்த மோகத்தினால ஆத்ம புத்தி ததாதி. அது பாருங்க, இந்த இக்னரன்ஸ் தான் அவனை இந்த பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ போய் நான் நினைக்க வச்சிருக்கு. நமக்கு எல்லாம் சந்தேகம் கொஞ்சம் வேதாந்தம் படிக்கிறவா இருக்கும். நான் ஏன் சார் இந்த பாடியை போய் நானும் நினைக்கிறேன், அப்போ எவ்வளவு நல்ல காரியம் பண்றேன் ஏன் நினைக்கிறேன். ஆவரண சக்தியினுடைய பவர்ஸ் ஆகுது, மோகத்தை உங்களுக்கு வர வைக்கும். அந்த மோகத்தினால உங்களுக்கு என்ன பண்றது, ஆத்மான்ற புத்தியை, சத்தாக இருக்கக்கூடிய ஆத்மாவை அசத்தாக இருக்கக்கூடிய அனாத்மாவோட சேர்த்து வச்சு உங்களை செய்கிறது. ஆத்மாத்ம புத்தி விததாத்தி, விசேஷமாக ததாத்தி செய்கிறது, விசேஷமாக செய்கிறது. உங்களை ஒண்ணும் இல்லாம வச்சு செய்யறதுன்ற மாதிரி இந்த ஆத்மாவானது நம்மள அப்படி விசேஷமாக செய்கிறது அப்படின்னா. சக்தியா மகத்யா ஆவரணாபிதானயா சமாவிருதே சதி அமலஸ்வரூபே புமான் அனாத்மனி அகமேஷயேவ இதி ஆத்மத்வ புத்திம் விததாதி மோஹாத். ஆவரணம்ன்ற சக்தியினால்தான் இந்த நிர்மலமான அசங்கமாக இருக்கக்கூடிய சச்சிதானந்த ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய இந்த ஆத்ம தத்துவம் மறைக்கப்பட்டு இந்த புருஷன் என்ன பண்ண அனாத்மாவை போய் இதுதான் நான் அப்படின்னு நினைக்கிறான். எதனால நினைக்கிறான், மோகத்தினால அப்படி நடக்கிறது. இப்படி மோகத்தினால எப்படி செய்யலாம் அப்படின்னு ஆச்சாரியர் சொன்னார். அதுக்கப்புறம் 494வது ஸ்லோகம். யதா பிரசுப்தி பிரதிபாசதே ஸ்வாத்மத்வதீஹி ஏஷ ததா ஹ்யனாத்மனி ஜன்மாப்ய க்ஷுத் பய கிருட் ஸ்ரமாதீன் ஆரோபயதி ஆத்மனி தஸ்ய தர்மான். யதா பிரசுப்தி பிரதிபாசதே ஸ்வாத்மத்வதீஹி ஏஷ ததா அனாத்மனி ததா ஹி அனாத்மனி ஜன்ம அப்யய க்ஷுத் பய கிருட் ஸ்ரமாதீன் ஆராபயதி
ஆத்மனி தஸ்ய தர்மான் பிரசுப்தி பிரதிபாச தேகே. ஒருத்தனுக்கு தூக்கம் வந்துருக்கு, படுத்தான், மணி 11 ஆச்சு, எல்லாம் டயர்ட் ஆயிடுச்சு சார், தாத்தால இருந்து சுத்தின்னு இருக்கான், அங்க போறான் இங்க போறான், சேல்ஸ்ல வேற இருக்கான், அங்க இங்க சுத்தின உடனே ராத்திரி 10 மணிக்கு படுக்கிறான். படுத்த உடனே என்ன ஆச்சு, அப்படியே இந்த உடம்பெல்லாம் டயர்டா ஆயிடுச்சு. டயர்டா ஆன உடனே தூக்கத்துக்கு கண்ணு கை கண்ணு காது மூக்கு இதெல்லாம் ரெஸ்ட் எடுத்துருக்கு, அப்படி தூங்கிட்டான். இந்த மனசு மாத்திரம் இன்னும் முயற்சிட்டு இருக்கு. அந்த மனசு முயற்சிட்டு இருக்கும் பொழுதுதான் அவனுக்கு கனவானது ஏற்படுகிறது இல்லையா. யதா பிரசுப்தி பிரதிபாச தேகே, தூக்கத்துல பிரதிபாசிக்கமாக இருக்கக்கூடிய தேகத்துல பிரதிபாசிக்கிறது என்ன, அந்த ட்ரீம். அந்த ட்ரீம்ல இருக்கக்கூடிய புருஷனை பாருங்க, நான் நினைக்கிறேன், என்னுடைய ட்ரீம்ல இருக்கவன் நான் தானே இல்லையா. என்னுடைய ட்ரீம் ஆனது இந்த பாடி மைண்டோட இருக்க சம்பந்தப்பட்டவன் நான் இல்ல, நான் தூங்கிட்டு இருக்கேன் இங்க. அங்க என்னுடைய கனவுல நான் பிச்சை எடுக்கிறேன் இல்லையா. இல்ல இப்படி வச்சுக்குவான், நான் இங்க குடிசால உட்கார்ந்து இன்னைக்கு ஏதோ அப்பா கஞ்சி கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு எதையோ கஞ்சி சாப்பிட்டு படுத்திருக்கேன். என்னுடைய கனவுல நான் ராஜாவா வரேன். இந்த ராஜாவா வர ட்ரீமர் யாரு, நான் தான், அது இந்த ஆத்மா தான் இல்லையா. பிரசுப்தி பிரதிபாச தேஹே யதா, இல்ல எப்படி பிரதிபாச தேகத்துல எப்படி ஒருத்தனானவன் அனாத்மனி ஸ்வாத்மஜீஹி, அங்க எப்படி வரும், அங்க எப்படி என்னுடைய மனசுக்குள்ள யானை வரும், அங்க எப்படி ரோடெல்லாம் வரும் இல்ல, நான் எப்படி அங்க போவேன், எனக்கு போய் மாலை போடுறது ஒரு யானை வந்து மாலை போட்டு எல்லாரும் கை தட்டாங்க, நீதா ராஜா நீதா ராஜா அப்படின்னு. நான் இங்க கஷ்டப்பட்டு கஞ்சிக்கு அவசரப்பட்டு தூங்கி இருக்கக்கூடிய என்னை ராஜாவாக்கக்கூடிய சாமர்த்தியம் இருக்கு எங்க, சுஷுப்தி பிரதிபாச தேக. இப்படி பிரதிபாசிக்க ஆபாசமாக பிரதிபலிக்கக்கூடிய அந்த சொப்ன சரீரத்துல எப்படி ஆத்மாவே அங்க வரத்துக்கு சான்ஸ் இல்ல, அதுல போய் நான்றதுல நிச்சயமான ஒரு புத்தி இருக்கு பாருங்க, என்னுடைய ஆத்மாதான் அப்படின்ற ஒரு அறிவு இப்ப எல்லாருக்கும் இருக்கா இல்லையா. இது எப்படி நீங்க எப்படி அந்த மனசு இவ்வளோண்டு நீங்க எங்க இருக்கீங்க, நீங்க என்ன பண்றீங்க, அவ்வளவு பெரிய ஊர்ல அவ்வளவு பெரிய ஊருக்கு ராஜாவா எப்படி ஆக முடியும், இதெல்லாம் பாசிபிளா தெரியாது. சொப்ன புருஷனுக்கு சொப்னமானது ரியல், அவனுக்கு இன்னும் பிச்சைக்கார மாதிரி இவன் படுத்துட்டு இருக்கானேன்னு அவன் நினைக்க போறான் நம்மள பார்த்து. இதுதான் உண்மை இல்லையா. ஜாகிரத்துல இருக்கவன் சொப்னம் முடிஞ்ச உடனே சிரிப்பு வருது அவனுக்கு. ஆனா நினைச்சு பாருங்க, ஒருவேளை வீண் தான் சத்தியமா இருந்ததே ஆனால், அவனுக்கு தெரிஞ்சதே ஆனால், நீங்க இந்த மாதிரி ஜாகிரத்துல இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கீங்கன்னு தெரிஞ்சதுன்னா அவனுக்கு எவ்வளவு சிரிப்பா இருக்கும். அடப்பாவி, ஒரு ராஜாவா இருக்கு, இந்த மனையன் போய் இப்படி கஷ்டப்படுறானே, கூலி வேலை செய்துட்டு இழுத்துட்டு இருக்கானு, சமய தூக்கிட்டு அவசரப்படுறான், அவன் ராஜா இல்லையோ அப்படின்னு அவன் நினைப்பானோ இல்லையா. இதுதான் இந்த ஒண்ணு எப்படி ஏமாத்துறது பாருங்க. எதா இல்லையா, அதே மாதிரிதான் ஆத்மனி ஸ்வாத்மஜீஹி, அதே அனாத்மாவாக இருக்கக்கூடிய இடத்துல தன்னுடைய ஆத்மா அப்படின்னு நினைச்சுக்கிறானோ, அதே மாதிரிதான் ஆத்மா சச்சிதானந்த ஸ்வரூபமா இருக்கிறேன். இந்த பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸோட ஐடென்டிஃபை பண்ணிட்டு தன்னை இன்னார், நான் இன்னாருடைய பிள்ளை, எனக்கு இந்த மைண்ட் இருக்கு, எனக்கு இந்த இன்டெலெக்ட் இருக்குன்னு எல்லாத்தையும் பயங்கரமா அசியூம் பண்ணிட்டு இந்த பொசிஷன் ஆனா என்ன பண்றான், ஜென்ம பிறக்கிறான், பிறவி. அப்புறம் அப்பியம், அப்பியம்னா என்ன, மரணம். அப்புறம் ஸ்ருத்து, ஸ்ருத்துனாக்க பசி, பயஹா, பயம்னா தெரியும் இல்லையா, பயப்படுறான், எல்லாத்துக்கும் பயம், எல்லாத்துக்கும். சார் எப்படி சார் என்னால பணம் கட்ட முடியும், வந்துச்சுனாக்கா என்ன சார் பண்றது, நான் இருப்பானா சார், எல்லாத்துக்கும் ஒரு பயம். பயம் எங்கேருந்து வந்தது, சான்ஸே இல்லை. ஆனா இவனுக்கு பயம் வருது, இவன் தான் எல்லாத்தையும் நடத்துற மாதிரியும் பகவான் எதுவும் பண்றது சென்று இருக்கான் இல்லையா. நம்ம வேற தப்பா சொல்லி கொடுத்துருவாங்க ஆபீஸ் இல்லாம, பா நீ ஏதாவது வச்சுக்கோப்பா, என்ன ஒரு பிற்காலத்துல ஏதாவது வேணும்னா பசங்க எல்லாம் நம்பாத,
ரூபாவை போட்டு வச்சிரு, ஆஸ்பத்திரின்னு வந்ததுன்னா என்ன பண்றது அப்படின்னு தப்பா இவ்வளவு நாள் இவனை காப்பாத்தினது, இவனை காப்பாத்தினா அந்த பகவான் விபூதி எல்லாம் பகவான் காப்பாத்துவான்னு தெரியும். ஆனாலும் நம்பாம போட்டு வச்சான்னாக்க பகவான் என்ன பண்றாரு, சரி அவன் என்ன ஆசைப்பட்டான் குழந்தை போ ஹாஸ்பிட்டலுக்கே போட்டோன்னு விட்டுருவாரு. ஏன்னா அவனை காப்பாத்துறதுக்கு அவன் தான் பகவானை நம்பலையே, அவனையே அவர் காப்பாத்துறான். அவன் தான் பணம் காப்பாத்துன்னு நினைக்கிறானே, அந்த அந்த பணமே அந்த தெய்வத்தையே அவனை காப்பாத்துட்டான் அப்படின்னு விட்டுட்டு போயிடுறது இல்லையா. இப்படி பயம் அப்படின்னு ஒரு உணர்ச்சி. அப்புறம் திருட்டுனாக்க தாகம் இல்லையா. அதுக்கப்புறம் சிரமம்னா எல்லாத்துக்கும் ஒரு சிரமம், இப்படிதான் முன்னேற வேண்டியது. இப்படி இதெல்லாம் இந்த யோசிச்சு பாருங்க, இந்த பிறவி, மரணம், சுத்து, பயம், திருட்டு, சிரமம், இதெல்லாம் ஆத்மாவுடைய தர்மம் என்ன? சத்து சித்து ஆனந்த ஸ்வரூபம் சச்சிதானந்த சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம அப்படின்னு சொல்றது இல்லையா. அது என்ன சொல்றது? விஜயானம் ஆனந்தம் பிரம்ம அப்படின்னு சொல்றது. நித்திய புத்த சுத்த முக்த ஸ்வபாவா ஆத்மா, ஆத்மா அசங்கஹா நிஷ்கலம் நிஷ்கிரியம் சாந்தம் நிரவத்தியம் நிரஞ்சனம். எல்லாம் ஆத்மாவை இவ்வளவு சொல்லி இருக்கு. இந்த ஆத்மாவுக்கு இல்லாத தர்மங்கள் எது? இந்த பிறவி, மரணம், பசி, பயம், தாகம், சிரமம், இதெல்லாம் என்ன அர்த்தம்? கஸ்ய தர்மான் கஸ்ய தர்மான் அனாத்ம தர்மான். இதெல்லாம் அனாத்மாவினுடைய தர்மங்களை ஆத்மனி ஆரோபயந்தி, ஆத்மாவில கொண்டு போய் அதை எடுத்துட்டு போய் அப்படியே அழித்து விட்டான். அதுல போய் ஆரோபணம் பண்ணிட்டான், இடத்துல போய் அதை பண்ணிவிட்டான். பிரசுத்தி பிரதிபாசதேகே யதா, எப்படி அவ அங்க வர ட்ரீமரை போய் நான் தான் இவன் நினைச்சு அதோட ஐடென்டிஃபை பண்ணானோ அதே மாதிரிதான் அனாத்மனி சுவாத்ம ஜீவி இல்லையா. ஆத்மா இல்லாத இடத்துல தன்னுடைய ஆத்மான்ற புத்தியோட ஏஷகா, இந்த மனுஷனானவன், ஏஷகா புருஷகா ஜன்ம அப்பய சுத்து பய திருட்டு சிரமாதீனு தஸ்ய தர்மானு ஆத்மனி ஆரோபயந்தி அப்படி அன்வயம் பண்ணும். இப்படி பசி தாகம் முதலியவைகள்லாம் அந்த அனாத்ம தர்மங்களை எல்லாம் ஆத்மால போய் ஆரோபணம் செய்து விட்டான். எப்படி தூக்கத்துல சொப்ன தேகத்துல எப்படி தன்னுடைய ஆத்மா என்ற புத்தி உள்ளவனாக இருக்கிறானோ அதே மாதிரி அனாத்மாவில ஆத்மா என்ற எண்ணம் உள்ளவனாக இவன் அனாத்மாவுடைய தர்மங்களாக இருக்கக்கூடிய ஜனனம், மரணம், பசி, பயம், தாகம், சிரமம் முதலியவைகளை ஆத்மால ஏற்றி வைத்து அவஸ்தப்பட்டு கொண்டு சம்சாரத்துல மாட்டிண்டு அவஸ்தப்பட்டு கொண்டிருக்கிறான். விக்ஷேப சக்தியா பரிச்சோத்தியமானஹ கரோதி கர்மாணி உபயாத்மகானி புஞ்சானய தத் பலமத்யுபாத்தம் பரிப்ரமத்யேஷ பவாம் புராசௌ. விக்ஷேப சக்தியா பரிச்சோத்யமானஹ கரோதி கர்மாணி உபயாத்மகானி புஞ்சானய தத் பலமத்யுபாத்தம் பரிப்ரமதி ஏஷ பவாம் புராசௌ. விக்ஷேப சக்தியா, இந்த விக்ஷேப சக்தி ஆவரண சக்தி இல்லையா, அதை பார்த்தோம். ஆவரண சக்தியானது அந்த ஆத்மாவை மறைத்து விட்டு அனாத்மாவை இல்லையா மறைச்சதுனால வந்த பிரச்சனைன்னு பண்ணோம். இப்போ விக்ஷேப சக்தி என்ன பண்றது? ஒண்ணு இன்னொன்னா பார்க்கக்கூடிய புத்தி இருக்கக்கூடிய அந்த சக்தி அது வந்துருக்கு. அந்த சக்தி என்ன பண்ணிட்டு தன்னுடைய சக்தியினால விக்ஷேப சக்தியினால பரிச்சோத்தியமானஹா சோத்தியமானஹா பிரச்சோதயா தூண்டுகிறது. காயத்ரியில அந்த தன்னோ ருத்ர பிரச்சோதயா தன்ன சண்முக பிரச்சோதயாது, தன்னோ ருத்ர பிரச்சோதயாது, யோ யோ ந பிரச்சோதயாது நஹா பிரச்சோதயாது அப்படின்னா தூண்டுகிறது, புத்தியை தூண்டுகிறது. விக்ஷேப சக்தியா சோத்தியமானஹா எப்படிப்பட்டது? எப்படி தூண்டுறது? பரிதஹா சோத்தியமானஹா நன்கு தூண்டுற நாலா பக்கமும் தூண்டுகிறது. அப்படி தூண்டுகிறதுனால ஏஷகா இந்த ஜீவன் என்ன தெரியுமா பண்றான்? உபயாத்மகானி கர்மாணி கரோதி,
2 விதமாக கர்மாக்களை செய்கிறான். அது என்ன 2 விதம்? புண்ணிய கர்மா, பாப கர்மா. 2த்தையும் செய்ய ஆரம்பிச்சான். சும்மா இருக்க முடியல, இல்ல ரஜோ புத்தி ஏதாவது செய்யணுமே. ஒரு 5 நிமிஷம் நம்மளால உட்கார முடியுமா? ஒண்ணுமே செய்யாம உட்காருன்னு சொன்னா உட்காருவானா? சார் சும்மா இருக்கான் சார், சும்மா இருக்க முடியுமா? யாராவது அவங்க ஏதாவது யோசிச்சுன்னு தானே இருப்பான். மைண்ட் ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டிஸ்ல தானே, இல்லையா? அது கஷ்ட க்ஷணபி ஜாது திஷ்டன். எந்த கர்மாவையும் செய்யாமல் யாராவது ஒரு நிமிஷம் ஒரு மனச இருக்க முடியுமா? ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. அப்ப ஏதாவது பண்ண வேண்டியிருக்கு. அவன் என்ன பண்ணாலும் என்ன வருது? ஒண்ணு புண்ணியத்தை சம்பாதிக்கிறான், இல்லைன்னா பாவத்தை சம்பாதிக்கிறான். இப்படி உபயாத்மகானி கர்மாணி கரோதி. எதனால? விக்ஷேப சக்தியா. விக்ஷேப சக்தியா பண்றது பரிச்சோத்தியமானஹா, இவனை நன்கு தூண்டி விடுகிறது. அதனால ஏஷஹா ஜீவஹா, இந்த ஜீவனானவன் கர்மாணி கரோதி, கர்மாக்களை, எப்படிப்பட்ட கர்மாக்கள்? உபயாத்மிகானி கர்மாணி, உபயாத்மகமாக இருக்கக்கூடிய புண்ணிய பாவமாக இருக்கக்கூடிய இந்த கர்மாக்களை சொன்னா அது செய்துட்டு, அதனால குஞ்சானைய தத்பலமப்யுபார்த்தம், அது மாத்திரம் இல்ல, அவனால ஏற்பட்டது மமோபாத்த துரிதக்ஷேர்த்தம், மோபாத்த சமஸ்த துரிதக்ஷே துவாரா ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம், இல்ல இதெல்லாம் உபாத்தம், இவனால சேர்க்கப்பட்டது, ஏற்பட்டது, இதனால ஏற்பட்டதுதான. ஏத்தத்து பலம் அப்படி உபாத்தம், இதனுடைய பலனையும் அவனுக்கு, அவன் கர்மா பண்ணா அவன் பலனையும் அனுபவிச்சுதான் ஆகும். அதனால புஞ்சானஹா, அனுபவித்துக் கொண்டு தான் இருக்கணும். இப்படிதான் பரிபிரமதி ஏஷஹா ஏஷ ஜீவஹா. இப்படிதான் பவாம்பு அப்படின்னா, பவம் அப்படின்னா சம்சாரம், பிறவி. அம்பு அப்படின்னாக்க கடல், சம்சார கடல். அந்த கடலுடைய ராசி, ராசினா கூட்டம். இந்த சம்சார சாகர கூட்டத்துல போய் இவன் போய் அப்படி மாத்தின்றான் இல்லையா? அது விக்ஷேப சக்தியினால இந்த சம்பந்தம் இல்லாத சரீரத்தையும் மைண்டையும் தான் அனாத்மாவாக இருக்கக்கூடிய அதை ஆத்மா என்று நினைத்ததுனால இதனால சில காரியங்களை செய்ய வேண்டியதாக போச்சு. அதனால அது புண்ணியமாகவோ பாபமாகவோ அது நிகழ்கிறது. அந்த கர்மா, அந்த கர்மாவை எப்ப செய்தானோ அப்ப இவன் அனுபவிச்சாகணும். அதனால அனுபவிச்சாச்சு. இந்த சம்சாரத்துல அப்படி மாட்டிண்டு பரிபிரமதி, என்ன பண்றதுன்னு தெரியலாமா அலைஞ்சு சுத்திட்டு இருக்கான். பிரமதி அப்படின்னா உடலுகிறான். பரிபிரமதி பரிபிரமம், எல்லாம் நாலா பக்கமா அவனை தாக்கிறது. இங்க போலாம், முதல் பையன் அவன் இருன்றான், 2வது பையன் அவன் இருன்றான், இல்ல முதல் பையன் நானே வச்சுக்கிட்டமான சண்டை போடுறான், 2வது பையன் நானே வச்சுக்கிட்டமான சண்டை போடுறான் அப்பாவை. எப்படி எல்லாம் இருக்கு பாருங்க. இப்போ என்னப்பா இது பொண்ணு வீட்டுல வந்து இருந்தானாக்கா தப்பா நினைக்க மாட்டாப்பா அப்படின்னு நினைக்கிறான் பொண்ணு. எப்படி எல்லாம் அவனுடைய வாழ்க்கை போயிட்டு பாருங்க. அந்த சம்சாரத்துல போய் மாட்டிட்டு அவன் பண்ண பாவங்கள், அவன் பண்ண புண்ணியங்கள், இதெல்லாம் அவனை அலக்கடிக்க வைக்கிறது. இந்த சமுதாயத்துல சம்சார கடல்ல பரிபிரமயத்தி, அவனை அப்படி சுத்த விடுறது, சோழல உடிக்கிறது. விக்ஷேப சக்தி, இதுக்கெல்லாம் காரணம் என்ன? ஆவரண சக்தியும் விக்ஷேப சக்தியும் புரிய வைக்கிறாரு. விக்ஷேப சக்தியா பரிஜோத்யமானஹா கரோதி கர்மாணி உபயாத்மகானி புஞ்சானய தத்பலமப்யுபாத்தம் பரிபிரமதி ஏஷ பவாம்புராசௌ. விக்ஷேப சக்தியினால தூண்டப்பட்டவனாக இல்லையா, சுகிருதம் துஷ்கிருதம் என்கூடிய கர்மாக்களை எல்லாம் செய்து அதை அனுபவிக்கக்கூடியதான இந்த சம்சார சாகரத்துல அப்படி நம்மளெல்லாம் கொண்டு வந்து தள்ளிட்டு சார். இந்த விக்ஷேப சக்தி சாதாரண சக்தியா நினைக்காதீங்க அத அப்படின்னு 495வது ஸ்லோகம் பார்க்கணும். 496 அத்யாசதோஷாத் சமுபாகதோயம் சம்சாரபந்தஹ பிரபலः பிரதீஜஹ யத்யோகதः க்லிஷ்யதி கர்ப்பவாச ஜன்மாப்யய க்லேஷ பயைரஜஸ்ரம். எல்லா காரணம் என்ன? அத்தியாசம். எல்லாத்துக்கும் காரணம் அத்தியாசம்ன்ற ஒரு தோஷம் வந்துச்சு சார். ஒன்னே இன்னொன்னு அத்தியாசம்னா என்ன? அடஸ்மின் தத்புத்தி, அது இல்லாத இடத்தை
இடத்தில் அதை பார்த்தான்னா அதுக்கு பேர் என்ன அர்த்தம்? அத்தியாசம். இல்லாத ஒண்ணை இருக்கிறதாக பார்த்தா அதுக்கு பேர் அத்தியாசம். ஏன் நம்ம அதை பத்தி அத்தியாசத்தை பத்தி நிறைய பார்த்தோம். ஏன் விஷய அனாத்ம விஷயத்துல ஆத்மா அத்தியாசம் எப்படி வருது, ஆத்ம விஷயத்துல அனாத்ம அத்தியாசம் எப்படி வருது, விஸ்வதஸ்வத் பிரத்யேகோச்சரையோகோ விஷய விஷயனாகோ பிரகாசத்துக்கு விருத்த சுவாவையோகான்னு ஆச்சாரியார் அத்தியாச பாஷ்யம் எழுதினதெல்லாம் பத்தி பார்த்தோம் இல்லையா? இப்ப சொல்றாரு, அயம் சம்சார பந்தகா, இந்த சம்சார பந்தமானது ரொம்ப பிரபலமாக இருக்குப்பா. பிரபலகா இது எப்படி இருக்கு? பிரதீச்சி அத்தியாத்ம தோஷாத் சமுபாகதா. இது இந்த வித்தியாசமானது எப்படி வந்துட்டான்? தோஷத்தினாலதான் இந்த சம்சார பந்தமானது ரொம்ப பிரபலமாக வெளிநோக்கி படைக்க பிரதீச்சியாக வந்து அவங்க கிட்ட வந்து சேர்ந்தது. அது எப்படி அப்படின்னா, யத் யோகதா விஷ்யதி கர்ப்பவாச ஜன்ம அப்யய க்லேஷ பைரஜஸ்ரம். யத் யோகதா, எதனுடைய சேர்க்கையினால, எதனுடைய சேர்க்கை, எது வந்து சேர்ந்தது? இந்த விக்ஷேப சக்தி வந்து சேர்ந்தது. அதனுடைய சேர்க்கையினால அஜஸ்ரம், எப்பொழுதும் இவனுக்கு என்ன வருது? கர்ப்பவாசகா, ஜன்மா, அப்யயம், கிளேஷம், பயம் இல்லையா? கர்ப்பவாசம், திருப்பி திருப்பி புனரப்பி ஜனனம், புனரப்பி மரணம், புனரப்பி ஜனனி ஜடரே செய்யணும். ஏன்னா இந்த ஜென்மாலேயே ஒழுங்கா வேதாந்தத்தை படிச்சு செத்து போயிருந்தானா ஞானி ஆயிருக்கலாமா? இல்ல. அது படிக்காம அவன் வாட்டி அங்க போறேன், இங்க போறேன், அங்க சம்பாதிக்கிறேன், இங்க சம்பாதிக்கிறேன் அப்படி 90 வயசு வரைக்கும் வேஸ்ட் பண்ணிவிட்டார். போய் சேர்த்தா என்ன பண்றது? இல்ல, பையன் தப்பா பண்ணாதான் இவருக்கு புண்ணியமே, அப்படி நிலைமை ஆயிடுறாரு. அதுக்கப்புறம் என்ன வச்சது? இவர் பண்ண புண்ணிய பாவங்களை அனுபவிக்கிறதுக்கு இன்னொரு சரீரத்துக்கு வர வேண்டியதாக ஆகிறது. எல்லா வேதாந்தம் இல்லாத எல்லாருடைய கதையும் இதான். புனரப்பி ஜனனம், புனரப்பி மரணம். இப்படி ஜன்ம, அப்பயம், கர்ப்பவாசம், திருப்பி திருப்பி கிளேஷபயைஹி, கிளேஷம் துன்பம் தான். அப்புறம் பயம், எப்ப பார்த்தாலும் ஒரு பயம். எதுக்கு? நான் தான் ஆத்மா அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவனுக்கு ஏதாவது பயப்படுவானோ? எனக்கு உடம்பு என்னைக்கோ ஒரு வேண்டதுக்காக இப்ப பயப்பட முடியுமா? இல்லையா? எல்லாத்துக்கும் பயம். அது வந்து அடிச்சிருமோன்னு பயத்திலேயே செஞ்சு விட்டான் சார் அப்படின்னு. இல்லையா? இந்த பயம் தான் காரணமா இருக்கு. இந்த பயத்துக்கு காரணம் என்ன? ஆத்மா அனாத்ம விவேகம் இல்லாத பயத்துக்கு காரணம் என்ன? வேதாந்தம் இல்லாத இறங்கல, அதுதான் பயத்துக்கு காரணமா இருக்கு. இப்படி கிளேஷ பையைஹி கிளிஷ்யதி, இவனை ரொம்ப கிளேசத்தை குடிக்கிறது சார், இவனை துன்புறுத்துகிறது இல்லையா? அதுதான் இந்த சம்சார பந்தம் அப்படின்னு. எதனால இது வந்தது? அத்தியாசதோஷா சமுபாகதா. அத்தியாசம் எனக்கூடிய தோஷம் ஒன்னை இன்னொன்னா பார்த்தானா அதனால வரக்கூடியது. ஒருத்தனை நம்பினபடி நடந்ததே ஆனால் சந்தோஷம். நீங்க பாட்டுக்கு நம்பி ஏமாந்தீங்கன்னாக்க ஒருத்தர் நீங்க நம்பினதுனால அது உங்களை அடிக்காமல் விடாது இல்லையா? ஆகையினால இந்த அத்தியாசம் என்ற தோஷத்தினாலதான் இந்த சம்சாரமானது வந்தது. சம்சாரம் வந்ததுனால கர்ப்பவாசம், பிறப்பு, இறப்பு, கஷ்டம், பயம், எல்லா அனர்த்தங்களும் வந்து சேர்ந்தது அப்படின்னு. அத்தியாச தோஷா சமுபாகதோயம் சம்சார பந்த பிரபல பிரதீச்சா. ரொம்ப பிரபலமாக இருக்கிறது, உறுதியாக இருக்கு, பலத்தோட கூடி இருக்குன்னு புரிஞ்சுக்கணும். ரொம்ப உறுதியோட பிரதீச்சகா இந்த ஆத்மாவுக்கு அப்படின்னு அர்த்தம். உள்ள இருக்கக்கூடிய ஆத்மா வெளியில இருக்க மாதிரி காமிச்சா பிரதீச்சி, பிரத்யேகா இருக்கக்கூடிய அந்த ஆத்மாவுக்கு அது என்ன பண்றது? பிரபலகா சம்சார பந்தகா, ரொம்ப பிரபலமான பலம் புரிஞ்சு இந்த சம்சாரம் பந்தமானது சமுபாகதா அத்தியாச தோஷா. அத்தியாசோ நாம கலு ஏஷ வஸ்துனோ யோ அன்யதா கிரஹா ஸ்வாபாவிக பிராந்தி மூலம் சம்ஸ்ருதே ஆதி காரணாத். அத்தியாசம் என்றால் என்ன? அதன் மூலம் என்ன? அத்தியாசம்னா என்ன? ஒன்னை இன்னொன்னா அதனுடைய மூலம் என்ன? அவித்யா. அந்த மூலமானது எப்படி பண்றது? பிராந்தி உண்டு பண்ணிருக்கு, அதுதான் மூல காரணம், மூல அவித்யா அப்படின்னு சொன்னா இல்லையா? இதை அடுத்த ஸ்லோகத்துல சொல்ல போறார். இதை அடுத்த சனிக்கிழமை நீக்காம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே
பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமே அவசி